ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சோட ரிவ்யூ தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முந்தின வாரம் இங்கிலாந்து வந்து ஸ்ரீலங்காவுக்கு டூர் போனாங்க. ஒரு 3 T20 ஆடினாங்க. T20யில் வந்து ஒரு 3 T20 ஆடினாங்க. 3 T20யுமே இங்கிலாந்து தான் வின்னு. அதில் லாஸ்ட்டு T20 இதே கிரவுண்டு, நேற்று ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா நடந்த அதே கிரவுண்டு தான். ஒரு 128 இங்கிலாந்து கொடுத்தாங்க. 129 அடித்தா வின்னு. ஆனால் ஸ்ரீலங்கா வந்து அந்த 129 கூட அடிக்க முடியல. 10 விக்கெட் இருந்து 20 ஓவருக்கு ஒரு 129 கூட அடிக்க முடியல. பட் பார்த்தீங்கன்னா அந்த 129 கூட அடிக்க முடியாமல் தோத்துட்டாங்க அந்த மேட்ச். இதே கிரவுண்டு தான். மொத்த ஆடியன்ஸ் இருந்தாங்க. மொத்த ஆடியன்ஸும் வந்து ஸ்ரீலங்காவை திட்டாத ஒரு ஆடியன்ஸ் கூட கிடையாது. எல்லோரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. இவ்வளோ ரன் அடிக்க முடியாதையா, என்னடா விளாட்றீங்க, என்னதான்டா விளாட்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஸ்பின்னெல்லாம் ஆட தெரியாதா உங்களால், ஏன்டா இப்படி இருக்கீங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு 3 நாளில் வேர்ல்டு கப் ஆரம்பிச்சிச்சு. அப்படியே 2 வின்னு வாங்கினாங்க. இப்போ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா அதே கிரவுண்டு தான். ஆடியன்ஸ் ஹவுஸ் ஃபுல்லு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக ஸ்ரீலங்கா சப்போர்ட்டர் தான். அவங்க ஊர் தான். எல்லோரும் ஸ்ரீலங்கா சப்போர்ட்டர் தான். ஆஸ்திரேலியா வந்தாங்க பேட்டிங்க்கு. டாஸ் வின் பண்ணி ஸ்ரீலங்கா பவுலிங்கு. அப்போயே கொஞ்சம் ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆடும்போது என்னடா இது தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். அந்த சீனுக்கெலாம் இடமே கிடையாது. ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆடினாங்க. மிச்சல் மார்க்ஸ் வந்து நல்ல பேட்டிங் தான். தொடக்கத்தில் நல்லா ஆரம்பித்து கொடுத்தாப்புல. அதே மாதிரியே டிராவிஸ் கிட்டும் அதை பிடிச்சி பொலன்னு வர்ற எல்லா பவுலரையும் தீக்ஷனா ஓவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா 5 4 அடிக்கிறாங்க ஆஸ்திரேலியா. என்னடா இதுன்னா 5 4 வரிசைக்கா. கமேந்திரா ஓவரும் அடி, எல்லாரும் ஓவரும் அடி, யார் வந்தாலும் அடி, ஸ்பின்னர் வந்தாலும் அடி, ஃபாஸ்ட் வந்தாலும் அடின்னு தரமான அடியாக இருக்குது. என்னடா இது. பத்திரானா வேறு இன்ஜுரி ஆகிடுச்சு. ஒரு ஓவர் தான் போட்டார், இன்ஜுரி ஆகிடுச்சு. ஒரு பவுலர் வேறு ஷாட்டு. அவர் கேப்டன் தான் பந்து போடுறாரு. சனங்கா தான் 9 ஓவர் தாண்டியாச்சு. 100 ரன்னுக்கு மேலே வந்துடுச்சு. 10 ஓவரும் போயிடுச்சு. அதுக்காக வந்து இவங்களே தான் 20 ஓவர் பேட்டிங் ஆட முடியுமா? நல்லா ஆடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் 6 பூரா அடிக்க போயிட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.